ஓகே, எல்லாரும் ரோட் சைடில் இருக்கிறதால கஷ்டமாக இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன விற்கிறீங்க? ஓ, இது என்னோட ஃபேவரேட் அவகாடோ. ஆமாம், என்னோட ஃபேவரேட். உங்கள் பேர் என்ன? புஷ்பாக்கா. எப்படி இருக்கீங்க? பிள்ளைகளெல்லாம் 4 பிள்ளைகள் இருக்காங்களா? ஸ்கூல் படிக்கிறாங்களா? பெரியாக்கள் என்ன கிரேட்? பெரியாக்கள் வந்து ஒருத்தர் ஆண்டு 7 படிக்கிறாரு, ஒருத்தர் ஆண்டு 3, ஆண்டு 3, மகா முண்டீஸ்வரி, இன்னொருத்தர் 2 வயசு. 2 வயசா? சின்ன. இப்போ யாரோட நிற்கிறாங்க? அம்மா கிட்ட தான். ஹஸ்பண்டுங்க? ஹஸ்பண்ட் ஐயோ, ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்குன்னா தெரியலப்பா. சரி, கொஞ்சம் இருங்க, அதை விடுவோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே, யூஆர் அ ஸ்ட்ராங் உமன். 4 பிள்ளைகளை வளர்க்குறது வந்து லேசான காரியம் இல்லை. ஓகே, இதில் பழம் இருக்காமா? இல்லை, முத்தின காய் தான். எல்லாம் முத்தின காய் தான். அங்கே கொண்டு போனால் பழுத்துரும்ல. எவ்வளோ விற்கிறீங்க? 5 காய் 100 ரூபா. 5 காய் 100 ரூபா. சரி, எனக்கு 5 காய் தாங்க. நல்ல பெரிய காயை போட்டுருங்க. ஓகே, இதை கொண்டு கொடுத்துட்டு வாங்க ஐயா. இதை வச்சுரு ஐயா. கவனம். நீங்கள் பேசுங்க. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. சரி. அம்மா அப்பா. ஓகே, 7 பேரா? ஓகே, சாப்பாடுக்கலாம் நான் ஒரு ஆள் தான் வேலை. நீங்கள் ஒரு ஆள் தான் வேலை? ஓ, ஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். ஆனால் என்னால் குடும்ப வறுமை கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு வந்து இப்படி சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எஸ்டேட்லேயும் வேலை செய்கிறீங்களா? எஸ்டேட்டில் வேலை செஞ்சாலும் எனக்கு அது மாத சம்பளம் தானே. ஓ, அதனால எனக்கு அது பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பிள்ளைக்கு பால் மாவு வாங்கணும், ஸ்கூல் செலவு, அது இது பார்க்கல எனக்கு பத்தலை. அதனால நான் வந்து இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா நான் போகிறேன். பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு மாவு பாக்கெட்டு வாங்கணும்னால ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போகுதுயா. 4 பேருக்கு சாப்பாடு இல்லை. அதனால ஓ, ஓ, இன்னைக்குலாம் எடுத்துகிட்டு போனால் எங்கள் வீட்டில் சாப்பாடு கூட இல்லை. இன்னைக்கு சாப்பாடு இல்லை. நீங்கள் என்ன இன்னைக்கு சாப்பிட்டீங்க? காலையில் ஒரு டீ கூட இல்லை, ஒரு பிளேன் டீ ஒன்று, பாபாவுக்கு மாவை வச்சுட்டு ஒரு பிஸ்கட்டோட வந்தது தான். அவ்வளோதான். இனி இதை விற்றுட்டு போகிறதா சாப்பாடு. ஐயோ கடவுளே, உண்மையாவா? நான் செய்கிற தொழிலுக்கு மேலே இப்போ 7 பேருக்கு நீங்கள் தான் பார்த்துட்டு வரீங்க. வீடு எங்கன்னு சொன்னீங்க? இந்த இவங்களோட மேலே தான் இருக்கு. ஓகே, நான் என்னோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஹஸ்பண்டோட வழக்கு போட்டால் ஒரு வழக்கு கூட வழக்குன்னா இது விவாகரத்து வழக்கா? இல்லை, நெக்ஸ்ட் கட்ட சொல்லி ஆனால் வரலையா? ஏன்னா அப்படி பண்ணுறாங்களோ தெரியா? 4 பிள்ளைகள் என்ன இதெல்லாம் கதைச்சி பிரயோசனம் இல்லை. போடுறவங்க போட்டும், பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சிங்க. சரியா? எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்து உதவி செய்யற கால் இருந்தா நான் கவலைப்படுவேன். ஆமா, யாரும் இல்லைன்னு நான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறேன். அதானே. இது யாரு? என்னோட அப்பா. அப்பாவா? அப்பா அப்பாக்கு எத்தனை வயசு? அப்பாவுக்கு அப்பா வாங்கப்பா. அப்பாவுக்கு 62 வயசா? 66 வயசு. அம்மா 7. சாப்பாடு கொடுக்குறேன். என்ன விலங்குது? இங்க வாங்க. கஷ்டத்தை சொல்லி அழுவ கூட ஆள் இல்லை. மிஸ் உதவி பண்றது கூட ஆள் இல்லை. சரி சரி சரி, நான் இருக்கேன். சரியா? நான் இருக்கேன். நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. அளவணாம். சரியா? அளவணாமா. 4 பிள்ளைகள் தானே. பிள்ளைகளை நான் படிப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? அதுகளுக்கு ஸ்கூலுக்குரிய எல்லா இதுவும் நான் பண்ணி தரேன். சரியா? மற்றது சாப்பிட்றதுக்கு நான் இது பண்ணுறேன். இப்போ பிள்ளைகளாக குட்டி என்னபடியா நீங்கள் வேலைக்கும் போக முடியாது, வெளியில் போயிடலாம் தானே. அப்போ பார்ப்போம், ஏதாவது செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். சரியா? ஐயோ, அப்படி யா, மேபி இட்ஸ் மென்ட் டு பி. நான் உங்களை மீட் பண்ணணும் வந்து இருந்திருக்கு. சரியா? கண்டிப்பாக என் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் வரும். ஓகே, சரியாப்பா? தேங்க்யூ அப்பா. நம்பரை தரேன். வரேன். என்கிட்ட வந்து கேஷ் பெருசா இல்லை, இது இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு போயிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ, இதெல்லாம் வேணாம். சரியா? இன்னைக்கு நல்ல சாப்பாடு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகளோட சாப்பிட்டு இதா இருங்க. எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. நம்பர் தான் தரேன். முதலாவது வீட்டுக்கு போயிட்டு இதை விற்க முடிஞ்ச போங்க. அப்படி இல்லாட்டி இதை எடுத்து நாளைக்கு வரலாம்ல. வீட்டை போயிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க முதல்ல. சரியா? ஓகே, இது என்னோட நம்பரு, வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு அடிங்க. ஓகே, நான் பாத்துக்குவேன். சரியா? ஓகே, பை. காய் 10 காய் எடுத்து இல்லை தங்கம், பரவாயில்ல, இருக்கட்டும். அதை நீங்க வில்லுங்க, ஆக்கள் வருவாங்க தானே. சரியா? நீங்க வில்லுங்க. மற்றது ஸ்கூல் பேக் 2 கொடுத்துட்டு போறேன் பெரிய ஆக்களுக்கு. ரைட்டா? ராசா, எனக்கு 2 ஸ்கூல் பேக் வேணும். ஸ்கூல் பேக், அதில் 2 பேக் இருக்கு. இதை பிள்ளைகளுக்கு கொடுத்துடுங்க. சரியா? நான் உங்களை மீட் பண்றேன். அடிங்க, மழை பெய்யுது.
நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. நீங்கள் நாளைக்கு நாளண்டுக்குனாலும் பரவாயில்ல. சரியா? கால் பண்ணுங்க எனக்கு கண்டிப்பாக அடிங்க. ஓகே வரேன். பை பை. இல்லை காயா மிஸ். ஐயோ எங்க நோண்டி போறீங்க? உங்களை தேடி தான் வந்தேன். சரி மெதுவாக வாங்க, ஓட தேவையில்ல. நான் முதல் கேமுக்கு போகிறேன். எங்க காலில் காயமா? ஆமாம் மிஸ். அந்த மாமாவோட வீட்டுக்கு போகிற நேரம் பஸ்ஸில் அந்த கம்பி ஒன்று குத்திருச்சு. பாபாவை தூக்கிட்டு போகிற நேரம். ஐயோ காய் 2 போடுவாங்களா? இல்லை நான் இப்போ கொழும்பு போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். 3 நாளில் திருப்பி போவேன். போகும்போது எடுத்துக்கிறேன். இது வாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன். அப்படியே வரேன் மிஸ். நீங்கள் ஷார்ட்கட்டில் வந்துருங்க, நான் அங்கே வந்துடுறேன். சரி ஓகே ஓகே ஓகே. நான் கார் அங்கே பார்க் பண்ணிட்டு வீட்டில் தான் கவனமாக பார்க் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. என்ன ரோட் வர சரி கவனம். ஓகே. இப்போ கேஎம் டிவிஷன் வந்திருக்கோம். புஷ்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். புஷ்பா நல்லா அமைதியாக இருக்கு. என்ன இங்கெல்லாம் ஹாய் வணக்கம். வணக்கம். இந்த கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கே எனக்கு ஊச்சி ஏறி வந்தோம் பனி இருந்து. அதுதான் எப்படி? அதான் மிஸ் கஷ்டம் தான் மிஸ். என்ன செய்யறது? ஐயோ அவங்க வந்திருக்காங்க. come here. வாங்க மிஸ். Take this. I brought the books. I மறந்து எடுத்துட்டேன். மிஸ் மிஸ் பண்ணி வரீங்களா? நான் அப்புறம் வரேன். சரிங்க. இல்லை வரட்டா? கியூட். ஹலோ குட்டீஸ். இவங்கள நான் பார்க்கலையே. அவர் 2வது, இவங்க 3வது, 4வது தூங்குறாங்க. அங்க குட்டி தூக்கம். உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க போது உங்க பேரு? அக்கா. மகா. பேரு கே ஹர்ஷியான்னு சொல்லுங்க. கே ஹர்ஷியா. கே அச்சு ஹாசியா. ஹர்ஷியா. ஹாசியா. நீங்க? கே கிரிவர்தன். கிரிவர்தன். நீங்க? கே சனோஜன். அனோஜன். சனோஜன். சனோஜன். அக்கா அது கொஞ்சம் அப்படித்தான். டிங் டிம் கேட்கும். டாம் வேணுமா டூம் வேணுமா? பாப்பாடு. ஆமா உட்காருங்களேன். உட்காருங்க. சார் வரல என்ன சொல்லி. அவரு மேல ஏறி வந்தாரு. மயக்கத்துல நிக்கிறாரு. வீடெல்லாம் பார்க்கணும் தானே மிஸ். அவரும் வருவாரு கண்டிப்பா வருவாரு. அவரு பாப்பாரு வலை சுத்தி. உட்காருங்க. இன்னைக்கு வேலை? இன்னைக்கு வேலை இல்லை மிஸ். நான் அந்த கிழமையே போல மாமாவோட ஃப்ரெண்டருக்கு போயிட்டு வந்திருந்து போல. நேற்று அம்மா கிளினிக் கூட்டிட்டு போனேன். அம்மாவோட தம்பி இறந்துட்டாங்கன்னு. நேற்று அம்மா கிளினிக். ஓகே. என்ன அம்மாக்கு சோம் இல்லையா? மிஸ் அந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட இல்லாம வயிறெல்லாம் புண்ணாகி அவங்க சாகுற நிலைமையில இருந்தாங்க மிஸ். சரி. அப்ப அதுக்கு பிறகு எனக்கு கடன் கேட்கறதுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. உங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க விலங்கன்ல. அதுக்கு பிறகு தான் அந்த இவர் தான் ஒரு ஐடியா சொன்னாரு. நீங்க அடுத்தவன்கிட்ட கேட்கறத விட வல்லார வித்தீங்கன்னா நான் யார்கிட்ட கடை தேவையில்ல தானே. அம்மாவை விட்டுட்டு நான் வந்து ரோட்ல வல்லார வித்து தாமே ஒவ்வொரு நாளும் அம்மாவை போய் நான் பார்ப்பேன். அப்ப கிட்டத்தட்ட நான் வல்லார வித்து ரோட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்காக 20,000 செலவழிச்சிட்டேன் மிஸ். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யாருக்குமே கடனா ஆகல. கடன் இல்ல யாருக்கும். அதான் பெஸ்ட். வேற லெவல். என்னால முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வச்சு அம்மாவை காப்பாத்திட்டேன். இதான் மிஸ் அம்மா அட்மிட் பண்ணது. அவங்களோட கிளினிக். ஓகே. அவங்க தங்கியிருந்த வார்டோட அந்த இதெல்லாம் நீங்க எனக்கு ப்ரூஃப் கார்டு தேவையில்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள. சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சோறு. சௌசௌக்கான சௌசௌனா அது காய் எடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? சௌசௌக்கா காய் எடுத்துட்டாங்க. நிறைய விஷயத்துக்கு கேன்சர் கூட குறைக்கும். அப்படியா? சௌசௌ. ஓகே. பிரஷருக்கெல்லாம் நல்லமா? ஓகே. ஆமா வெயிட் லாஸ் பண்றதுக்கு நல்லது. அப்படியா? கொஞ்சம் தாங்க அந்த கொண்டு வராரு. சௌசௌவாம்பா. இது ஓகே. இதுதான் ஐட்டம். ஓகே. இது பேர் சௌசௌவா? இது நான் வாங்கிட்டு போயிருக்கேன். டயபிட்டிஸ்க்கெல்லாம் நல்லா, சுகருக்கெல்லாம் எங்க அம்மா சாப்பிட்டு இருக்காங்க. ரைட். ஓகே. நல்லா இருக்குமா அது? நான் சாப்பிட்டது இல்ல. மிளகு மட்டும் போட்டா போதும். ஓகே. காலையில எந்திரிச்சு தண்ணி மட்டும் குடிச்சு சாப்பிடணும். இப்ப வேணாம். நான் நிப்பேன் 2 நாள் நிப்பேன். நான் இங்க இருந்து இதால திருப்பி போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லாட்டி பழுதா போயிரும்ல கார்ல இருந்தா. நான் சொல்றேன். எனக்கு அவகாடவும் தேவை. நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போவேன். ஓகே. என்னண்டா இங்க வாங்க. அந்த கதையை விடுங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிளான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாட்ட எல்லாம் நான் கதைச்சேன். நான் சொன்னேன்ல இப்ப உங்களுக்கு ஏதாவது பண்ணி தரதுக்கு மாதிரி. எஸ்டேட்ல போட்டா அது முன்னேறது கஷ்டம். எனக்கு கடன் அப்ப எப்படி சொல்லுவாங்க. கடனுக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு. அதனால வேண்டி ஒரு கருத்த மாதிரி அடிச்சு மிஸ். ஓகே. இந்த ரோட்ல போட்டா நீங்க உட்கார்ந்து பேசுறீங்களா? ஓகே. கால்ல காயத்தை வச்சுட்டு. ஓகே. இப்ப பேசுங்க. கருத்த மாதிரி போட்டு தந்தா மிஸ். நான் ரோட்ல அந்த டைம் பனியை கொண்டுட்டு வந்தா இன்னைக்கு இந்த ரோட்ல கொண்டு போலாமா அந்த கருத்தையே? உடஞ்சு இருந்தது. நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே. நான் செஞ்சு கொடுக்கலாம்.
ஒரு கட்டு மாதிரி அந்த கணக்கை செஞ்சு தரேன். எனக்கு அது கொட்டேஷன் அனுப்பி விடுங்க. அவ்வளவு போக மாட்டேன். பெஸ்ட்டான இதுல செய்யுங்க. அந்த டயர் எல்லாம் போட்டு கணக்கான ஒரு ரைட். இது செய்வோம். அப்ப நான் அதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன ஐடியாவை ஓகே. என்கிட்ட சொல்ல போனா ரோட்டுக்கு வந்ததுல 3 நேரம் சாப்பிடுது. இல்லாட்டி ஒரு நேரம் தான். இதோட வேலை இல்லாம மீஸ்னா ரோட்டுக்கு போயிட்டா மீஸ் இருப்பேன். ஒரு சில பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது. ஒரு சில பேர் இல்ல பேசுறவங்க வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் வாயும் மூட முடியாது. விளங்குதா? ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கதே ஒரு சில பேத்துக்கு. நான் ஒரு கேட்க கூடாத கேள்விகள் கூட நான் வாங்கியிருக்கேன். சொல்லட்டும் பேசுறோம். நீங்க மனசு வலி மிஸ் வலிக்குது மிஸ். அப்படி இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தையில கேட்கறது மனசு குத்திட்டு போகுது மிஸ். அடிச்ச கூட ஒரு மாப்பிள்ளை இல்லாம ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு வேற பேர் வச்சிருவாங்க. இது என்ன கொடுமை அப்ப அது? நிறைய நடக்குது. இப்ப இவங்க வேணாண்டு விட்டுட்டு வரலையே. சரி நீங்க இங்க பாருங்க. இங்க இப்படித்தான் 1000 பேர் 1000 விதமா பேசுவான். நம்ம ஒவ்வொரு ஆக்கள் சொல்றதுக்கும் வந்து அழுதுட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம லைஃபை நம்ம பார்க்கலாம் போயிட்டோம். இந்த காதால வருதா இங்கேல விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்ம வேலையை கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு லேர்ன். நீங்க வந்து ஓகே இவங்க இப்படிதான் பேச போறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்க, இதுதான் இவங்க புத்தி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சரியா? நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அந்த சொன்ன மாதிரி அந்த இப்போ உங்களுக்கு வந்து கடை செட்டப் இங்கே கஷ்டம் தானே, கரத்த மாதிரி உங்களுக்கு வேணும் கடை. சரி அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். வேலை முடிஞ்சு. அரிசி இன்னைக்கு வித்துறதுக்கு வியாபாரத்துக்கு போனா வியாபாரமே இல்லை மிஸ். மேலே போனோம் ஒன்றும் இல்லை. அரிசி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன் கடவுள் அப்போ இந்த பிள்ளைகளுக்கு சவுசோக்கா மட்டும் அந்த பாருங்க ஆக்கி. அப்போ டெய்லி இப்போ சவுசாக்கா அந்த மாதிரி தான் சமைச்சு கொடுப்பீங்க. இறைச்சி கடைசியாக எப்போ இறைச்சி சாப்பிட்டீங்க? கடைசியாக காசு அன்னைக்கா கொடுத்தீங்க மிஸ். அதுக்கு பிறகு நான் ஒரு அந்த ஒரு அக்காட்டினாக அம்மா சோமலா நேரம் கொடுத்தாங்க. ஆமாம் அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு ஒரு 5000 கட்டிட்டு மீதி 5000 வச்சுனா ஃபியூண்டர் வீட்டுக்கு போனேன். அம்மாவோட நடந்துச்சு அந்த நேரத்துலயே. என் கையில காசு இல்லை மிஸ். அது திருப்பி கொடுக்குற காசை மட்டும்தான் கட்டினேன்னு ஒழிஞ்சு நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். ஆனால் கட்டுறதுக்கான வரல. திரும்ப நான் 5000 வாங்கிட்டேன் மிஸ். அதில் சரி பரவாயில்ல. அரிசி இருக்கு, நான் கொண்டு வந்தேன். எனக்கு தான் தெரியுமே, நான் கொண்டு வந்தேன். நான் தந்துட்டு போறேன். மேலே மிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்றதுக்கு இந்த கடவுள் உங்களை தான் மிஸ் அனுப்பி வச்சிருக்காரு தவிர வேற யாரும். சரி அழாதீங்க. அண்ணன் தம்பி கூட இல்லை. இப்போ நான் என்ன இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு 1 லட்சம் தந்தோ 2 லட்சம் தந்தா கூட அந்த காசு சும்மாவே தனியா போயிடும். எனக்கு அது விருப்பம் இல்லை. இப்போ நாம ஏதாவது பண்றதுன்னா அது பிரயோசனமா இருக்கும். அதான் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஒரு கடன் ஒன்று இருக்கும் மிஸ். எவ்வளோத்துக்கு? அவங்கள்ட்ட நகை ஒன்று திருப்பி கொடுக்குறான்னு நான் சொன்னேன் மிஸ். ஆமா அவங்கள்ட்ட நகையை மட்டும் திருப்பி கொடுத்து. எவ்வளோத்துக்கு இது பண்ணீங்க? அது இப்போ இருக்கு. திருப்ப போனா மிஸ் ஒரு 13 ரூபா 14 ரூபா வரும். 14,000 ரூபா. ஓகே நம்ம அதை திருப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு நான் அப்படி நீங்க ஆக்கள்கிட்ட காசு வாங்காதீங்க இனிமேல். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே கால் அந்த டைம்ல எடுத்தது தானே. வழியில தானே மிஸ். ஓகே அப்ப யார்கிட்ட போய் கேக்குறதுல அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க மிஸ். எனக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. என்னை வந்து பார்த்து கேள்மான்னு கேட்டாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தானே மிஸ். எங்க போயிட்டாங்களா? இல்ல மிஸ் போயிட்டு வந்துட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னா சொன்னேன் அவங்களுக்காக. அவங்க மட்டும் கடை மட்டும் முடிஞ்சேன். சரி ஓகே நம்ம அதை தந்து ஃபினிஷ் பண்ணிடுவோமே. சரியா? சரி 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 சரி. நீங்க எனக்கு பிறந்த சகோதரி மாதிரி. இப்போ இவங்களோட கடன் நான் இது பண்ணிடுவேன். ஓகே குட்டீஸ். ஐயோ அக்கா அவசரத்துல வந்ததுல பிள்ளைகளுக்கு ஒன்று எடுக்கலாம் போயிட்டப்பா. அந்த கரத்தையை அடிச்சு கொடுத்த பிறகு நீங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளணும். பிறகு திருப்பி பழைய நிலைமைக்கு வரக்கூடாது. அம்மா யோசிக்காதீங்க, சோகமாவே இருக்கீங்க. சாப்பிடல தானே? நல்லா படிக்கணுமா? சரியா? ஓகே அங்கே இது டுக்ல தான் வந்தேன். காருக்கு வரையில அதில் இங்கே அரிசி இருக்குங்க. வந்து அரிசி எடுத்துக்கங்க, பண்ணி எடுத்துக்கங்க. இது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். சரியா? போயிட்டு வரையா? பாய். நான் இன்னும் 2 வீட்டுக்கு போகணும். போயிட்டு வரேம்மா. மறுபடியும் இருந்தா மறுபடியும் ஓட போறீங்களா? ஆனா என்னம்மா அப்பா மட்டும் இருக்காருன்னு நான் கீழே இந்த ஓட்டோல தான் இருக்கு திங்ஸ். நான் தந்துட்டு போயிடுறேன். அதை எடுத்து வீட்டை வச்சிருங்க. பாட்டி சமைச்சுக்குவாங்கல்ல. சரி ஓகே. ஹலோ எழும்பிட்டா. ஹலோ ஹாய். ஹலோ குட் மார்னிங் போய் என்ன? ஹலோ குட் மார்னிங். இங்க கொண்டு வாங்க வெளிச்சத்துல பிள்ளைய தெரியுது இல்ல. குட் மார்னிங். நீங்க தூங்கி எழுவ மட்டும் நான் பாத்துட்டு இருந்தேனே.
குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் செல்லம், குட் மார்னிங். குட் மார்னிங்ல குட் ஈவினிங். சரி, ஓகே, பாய் பாய். ஓகே, சென்று வருகிறோம். பாய். கியூட் ஃபேமிலியா, செம கியூட். ஓகே, யோசிக்காதீங்க, எல்லாம் மாறுமா, முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் பண்ணுவோம் உங்களை. ஓகே, பாய் 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 பாய். தூக்கலுமா சொல்லக்குட்டி? எழுப்பிட்டோம்ல பேசி பேசி. ஓ, இங்கேயா? ஓகே, நீங்கள் நைட்டுக்கு எனக்கு கொட்டேஷன் அவங்களை கால் பண்ண சொல்லிடுங்களேன். சரியா? காணமா இன்னைக்கு ஏதாவது நல்லதாக போய் சாப்பிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன், அதை போட்டு விடுங்க. வணக்கம். வணக்கம். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஓடி வந்தது போலன்னு அந்த காலை வச்சுட்டு படுத்துற பாடு. கார் வராது அப்படியா? ஐயோ, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னன்னா மழை வேறையா, அதுல ஓட்டவும் இல்ல, காரும் வராது, ஒரு வழி இல்ல. அப்ப அதான் நான் சொன்னேன், சரி உங்களை வர சொல்லி. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கிழங்கும் பருப்பு. ஓகே, டன். என்ன வச்சிருக்கீங்க? என்ன குழந்தைங்க? ஓ, ஜாலி ஜாலி. சவு சவு கீரை. ஓ, அது கீரையும் நல்லமா? ஓ, ஓகே, கட்டுங்க. அம்மாடியோ, இது எவ்வளோ விடாது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நீங்க கிஃப்ட் கேட்டீங்கல்ல, கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். உங்க ஊர்ல தான் வாங்கினது. ஏன் ஊருனா இன்னும் பெட்டரா அழகா வாங்கியிருக்கலாம், நல்ல பிராண்டா. ஏதோ சின்ன கிஃப்ட். எப்பயுமே நான் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி வாட்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்கியிருக்கு, போட்டுக்குங்க. அப்புறமா என்னோட லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ போடுறதுக்காக முதல். ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. மாதிரி சுத்தணும். ஓ, வெரி குட் வெரி குட். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நீங்க தான் இருக்கீங்க மிஸ். தெரியும் எனக்கு, தெரியும் எனக்கு. ஓகே, இதில் கொஞ்சம் காசு இருக்குது, இதையும் வச்சுக்கோங்க. கடனை கட்டிடுங்க. அப்புறம் வந்து மிச்ச காசுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் இறச்சி வாங்கி கொடுங்க. சொல்கிறாரு மிஸ், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போய் ஜேசி இல்லையா, இன்னைக்கு சின்ன ஒரு நனைஞ்சிட்டே போயிட்டாரு. இல்லை, என்னடா இது ரெயின் கோட் இருக்கு, நான் தந்துடட்டா? ஸ்கூலுக்கு போடுவாங்க மிஸ், ஜேசி நீல கலர் ஒயிட். அப்படி இருக்கா? ஓகே, அது கேட்டிருந்தாரு. ஓகே, நான் வாங்கி தரேன் சொன்னீங்களா? ஓகே, சந்தோஷப்பட்டேன். ஓகே. யாருக்கு வருத்தாச்சு? எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நகை கொடு. ஆமா, நீங்க பார்க்க போறீங்களா அவங்கள? இல்ல, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். காலையில எங்களை கூப்பிட்டு சொல்லி அழுதாங்க. அப்படியா? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ஓகே. எதிர்பார்க்கவும் இல்லை. அன்னைக்கு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு டச் ஃபோன் இல்லை மிஸ். ஆமாம், ஆட்டையும் பார்த்ததும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்தது, என்கிட்ட பேசுனது. அப்போவே நினச்சிட்டேன், கடவுளே நீங்கள் தான் என்னை இந்த மிஸ்ஸை அனுப்பி வச்சிங்களா, எனக்கு வறுமையை காட்டிட்டீங்களா, அதைத்தான் வேணும். நிச்சயம் எனக்கு நான் கும்பிட்ற கடவுள் தான் நீங்கள், அவரை தான் அனுப்பி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனுஷர் வந்து முடிஞ்ச அளவில் ஹெல்ப் பண்ணி என்ன சொல்லி ஒரு விஷயங்கள் டைம் பத்தாது. இதில் எனக்கு கடவுள் உங்களை தான் இப்படி ஒரு நிலைமைக்கு அனுப்பி வச்சிருக்காருன்ற நம்புறேன். கடவுள் எனக்கு இருக்காருன்றத நான் நம்புறேன். கடவுள் ஆல்வேஸ் தேர். டோன்ட் வரி. இப்போ உங்களோட கரத்தை ரெடி ஆயிரும், பேசியிருக்கோம் தானே. எப்படியும் 1 வீக் 1.5 வீக் எடுக்குமா மேனா அது அடிக்கிறதுக்கு? ஆகும். எப்படி மெதுவாக தானே செய்வாங்க. பட் இட்ஸ் ஓகே, நான் வருவேன் திருப்பி. கடையை போட்டுட்டு பிஸ்னஸ் பண்றப்போ நான் வந்து சேருவேன். சரியா? கண்டிப்பா வருவேன், நான் கண்டிப்பா வருவேன். இதே உள்ளவங்க நீங்க அந்த இடத்துல வளர்ச்சி உண்டாக்குனா தான் நான் நெடுக நல்லா இருப்பேன். நான் கண்டிப்பா வருவேன். சரியா? எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் சீஸும் நானும் இப்போ கிளம்பணும். நான் 2-3 பேரை பார்த்துட்டு தான் போகணும். இப்போ கொழும்பு போயிடுவேன். ஆமா, சரியா? தேங்க்யூ. நீங்களும் தான். உங்களுக்கு என்ன குறை? சந்தோஷமா இருங்க. மற்றது பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. நீ இறைச்சி வாங்கி சமைச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் அடிக்கிறேன். தேடி வருது கடவுள் கொடுக்குறேன். ஆமா, ஓகே. சிரிச்சுட்டே இருக்கணும் எப்பயுமே. உங்க போனா இதே படுத்தேன் எனக்கு தந்தீங்களா? ஓகே, நேரம் கொழும்பு போய் சேர்ந்துருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே, அம்மா கிட்டன்னு சொல்லுங்க. பாய். I miss you too. I'll see you soon. சரி சரி. ஏன்
கையை விட்டு போற மாதிரி இருக்கு. இல்லையே, என் கையை விட்டு போக. நான் இங்க தானே இருக்கேன். நான் ஸ்ரீலங்கால தான் இருப்பேன், கொழும்புல தான் இருப்பேன். 5 hour ஜேர்னி, அவ்வளவுதான். நாங்கன்னு வருவேன். இப்பதான் 2 weeksல திருப்பி வருவேனே. சரிங்க. தான் போன்ல பேசுங்க எதுனாலும். சரிங்க. கையை விட்டு என்ன போகுது? அழக்கூடாது. பாசமா இருக்கிறவங்க தெரியறப்ப கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஐயோ, அழக்கூடாது, சின்ன பிள்ளை மாதிரி. சரியா, நான் வந்துருவேன். 2 weeks தானே, அங்க வீட்லயும் பாக்கணும்ல. அப்படியா? சின்ன பிள்ளை, எங்க அம்மாவையும் பாக்கணும்ல. போயிட்டு அம்மா வீட்டுல தனியா தானே, போயிட்டு பாருங்க. கண்டிப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ஹாப்பியா போங்க. பாய் பாய். புஷ்பாவோட கடை. ஓகே, ஆக்சுவலா புஷ்பாவோட கடை, அதாவது வீல் ஷாப் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே தான் அடிக்க கொடுத்தது. கதவு வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் கதவை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கீழ் ஏரியாவுக்கு தான் கதவு வரப்போகுது. இட் லுக்ஸ் நைஸ். புஷ்பா எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. இது வந்து ரோட் சைட் ஷாப், அந்த என்ன சொல்கிறது, வீல் ஷாப். பேசிக்லி திஸ் இஸ் லைக் அ வீல் ஷாப் தான். ஸோ யா, நான் இன்னைக்கு வந்தது வந்து மினக்கெட்டு இதை கொண்டு போயிட்டு புஷ்பாட்டை கொடுக்கறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மழை எல்லாம் வந்துச்சுன்னா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இது பண்ணுறதுக்கு கதவை விட்டுட்டாங்கப்பா. மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ திருப்பி இதுக்கு டோர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு புஷ்பா. இன்னைக்கு நம்ம புஷ்பாவை மீட் பண்ண போகிறோம். எக்ஸி. ஹாய் ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா ஓடி வந்த போலனே. எப்படி இருக்கு கால்? இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஷூரா? நல்லா இருக்கீங்களா மிஸ்? நல்லா இருக்கேன். உங்களோட வீடியோஸ்லாம் நான் நேத்தா பார்த்தேன். பாத்தீங்களா? இருக்கீங்க. எப்படி இருக்காங்க பிள்ளைகள் எல்லாம்? எல்லாமே நல்லா இருக்கு. அட, வாட்ச் கட்டி இருக்கீங்களா? உங்களை வச்சு ஓ நைஸ். இதத்தான் எங்கேயுமே போட்டு போறேன். அப்படியா? வெரி குட். நான் இன்னொன்னு புதுசா நல்லதா இன்னொன்னு வாங்கி தரேன். சரியா? என்னன்னா, மண்டையில இந்த கொண்டைய காணன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, உங்க மண்டையில இல்ல. ஐயோ, கடைக்கு போனேன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா உங்களோட அந்த வீல் ஷாப்பை தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னா ஃபேமிலியோட எமர்ஜென்சிக்கு தான் வந்தேன் நான் இங்கே. அப்போ கடைக்கு போயிட்டேன். இப்போதான் டவுன்ல தானே போயிட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் இருக்கு. பின்னால பாக்குறேன், பின்னால கதவு காணோம். சொல்லி வேலையில எனக்கு செம்ம டென்ஷன். ஏன்னா நான் வந்து ஆர்டர் கொடுத்தது டீம் தானே. அப்புறம் அவங்க அந்த இதை அடிச்சிருக்காங்க, மலைக்கு நனையாம அதை அடிச்சிருக்காங்க. அந்த கீழ் பக்கத்துக்கு வந்து அது எம்டியா இருக்கு, அது அப்படி விடையில தானே. நான் கிட்ட என்னன்னு கதவை காணும் அப்படின்னு. இல்ல, கதவு வேணாம்னு சொன்னாங்களா? யாராவது கதவு வேணாம்னு சொல்லுவாங்களா? அப்ப அவருக்கு ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துட்டு, அதுதான் இவங்க பேசினது அங்க கேட்கல, அவங்க ஏதோ சம்திங் ஆயிட்டு. பட் அவர் 1 day கேட்டிருக்காரு, செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவருக்கு ஃபுல்லி பே பண்ணியாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு முடிச்சுட்டாங்கன்னா நாளைக்கு நான் டெலிவரி பண்ண சொல்லிடுவேன். அப்படி இல்லாட்டி நாளை என்றைக்குனாலும் உங்க வீட்டுக்கே, நீங்க எந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு அது கொண்டு வந்து தர சொல்றீங்களோ கொண்டு வந்து தந்துருவாங்க. சரியா? சேட் ஆயிட்டீங்களா? இல்ல, இப்ப நீங்க சேட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? நல்லா சிரிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கும். கதவை காணோம். நான் ஃபுல்லா போனோன்னு பாக்குறேன், என்ன பின்னால எம்டியா இருக்கு. ஐயோன்னு மண்டையை போட்டு பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, இல்ல சின்ன வேலை தான், ஏன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிட்டு போல இருக்கு. அப்ப அவங்க நினைச்சிட்டாங்க அந்த மலைக்கு நனையிறது மட்டும் போடுங்க, பின்னாடி தேவையில்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நம்ம கதவு இல்லாம பண்ண முடியாது, ஏன்னா நீங்க எங்கேயாவது நிப்பாட்டுவீங்க, லாக் பண்ணணும். ஆனா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் போட்டோஸும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சோ நாளைக்கு இல்லாட்டி நாளை அன்னைக்கு அங்க இருந்து நான் டெலிவரி பண்றதுக்கு போது உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். சரியா? ஏன்னா நான் திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆகும். நான் எமர்ஜென்சிக்கு தான் வந்தேன், ஃபேமிலியோட வந்ததால எமர்ஜென்சியா போக வேண்டியிருக்கு எனக்கு. சரியா? நம்ம ஆளுங்க தான். நான் அங்க போல இங்க கூப்பிட்டேன், அது ஈஸி எனக்கு. நான் டைம் இருக்காது எனக்கு. நான் அப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு இன்னைக்கு போயிருவேன். நான் புத்தளம்போ இருக்கு, ஸோ போயிருவேன். நான் பேசிக்கிறேன். 1 minute பேசுங்களேன். இல்ல, உங்க முகம் அப்படியே இதாயிட்டது. ஓடி வந்ததாலயா? வெரி சாரி. பட் நாளைக்கு இல்லாட்டி நாளை அன்னைக்கு. ஓகேயா? ஹாப்பியா? அப்படியா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கே. நான் இனிமே தான் போய் சாப்பிடணும். செம்ம பசி. பழம் தான் சாப்பிட்டு போறேன். கொய்யா பழம் இருக்கு தட்டா?
சாப்பிடுங்க. எனக்கு ஒரு பேக் இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்களா? தேங்க்யூ. ஓகே வெல்கம். அப்ப நான் சந்திப்போம் என்ன? சரி. அடுப்பும் சாரி கேஸ், சின்ன கேஸ் சிலிண்டர் தேவைப்படும்ல, நீங்க அந்த கேஷ்ல வாங்கிருங்க சரியா? அதை தாண்டி வேற எதுவும் தேவைன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க சரியா? சட்டிப்பானை முட்டி எல்லாம் செட்டில் தானே? முட்டி எல்லாம் செட்டில். இப்ப வந்து கேஸும் அடுப்பும் நீங்க வாங்கிருங்க, காய்ச்சி 2. அப்புறம் சாப்பாடு அந்த மத்த திங்ஸ் எல்லாம் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. அந்த இந்த டேபிள் தான் பிளாஸ்டிக்கோட அந்த வெளியில வச்சு உட்கார்ந்து சாப்பிடுறது. ஓகே, எனக்கு அதுல வந்து என்னென்ன லிஸ்ட்னு சொல்லி லிஸ்ட போட்டு விட்டுருங்க சரியா? வாட்ஸ்அப் பண்ணிருங்களேன். அண்ணாட்ட சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சரி ஓகே, சந்திப்போமா அப்ப? பாய். கால் பண்ணுங்க எனக்கு. மிச்ச வேலையே நான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணி விடுறேன், எனக்கு ஈஸியா இருக்கும். பை. வெல்கம். பை பை. 2 நாள்ல கடையோட அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் நீங்க கடையில இருப்பீங்க, நான் உங்ககிட்ட வந்து சாப்பிடுறேன். கண்டிப்பா. ஓகே பை. ஹாய். வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? இவங்க ரைட். ஹாய் ஹாய் மிஸ். ஹாய் மிஸ், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஓ, நீங்க தங்க குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்களா? அம்மா நல்லா சமைப்பாங்களா? அம்மா சமைப்பாங்களா பாட்டி சமைப்பாங்களா? அம்மா. எப்படி இருக்கீங்க? ஐயோ பார்த்ததுல சந்தோஷமாப்பா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்க இப்ப நாங்க புஷ்பாக்கு கடைய கட்டி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க வாங்க மழை பெய்யும். அப்ப இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் வந்து கிடைக்காம இருக்கிறதால கடையை வீட்டுக்கு முன்னாலேயே பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் கொஞ்சம் பெண்டிங். என்ன சொல்றாங்க அவங்க? சொல்றாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஓகே தாரன்னு சொல்லிட்டாங்க தானே? ஓகே, அப்படி என்ன பரவாயில்ல. அப்படி இல்லாம நம்ம ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க. அந்த கருத்தை நீங்க டிக்டாக்ல என்னைய பார்த்து வரைய அறிஞ்சு நீங்க செஞ்ச அந்த உதவியெல்லாம் மேனேஜர் கிட்டே சொல்லுங்க. ஓகே. அப்படிதான் சார், ரொம்ப நாளைக்கு பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க. ஓகே, டிக்டாக் மூலியமா அப்படி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கண்ணால பாக்குறவங்க கூட இப்படி ஹெல்ப் பண்ணல, யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி ஹெல்ப் பண்ணது பெரிய ஒரு விஷயம் தான் சார். ஓகே, பேசினாங்க அப்படி. ஓகே, அப்ப இந்த அவங்களும் ஒரு சப்போர்ட் ஒன்று தந்துடுறாங்க. சப்போர்ட் ஒன்று தந்தவங்களா? ஓகே சூப்பர். அப்படி என்ன பரவாயில்ல. நான் கண்டிப்பா சொல்லவே முடியாது. நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னை பார்த்துட்டு செஞ்சுட்டு போனீங்களோ, நான் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே. ஆமா, உங்க ஃபேஸ்ல அப்படியே ஒரு பொலிவு தெரியுது. லைக் யூ லுக் ஹாப்பி. நான் இன்னும் பசியாலாம் எல்லாம் இல்ல முன்ன மாதிரி. ஷூரா? கண்டிப்பா. ஏதோ கடவுள் எனக்கு படி வந்துட்டே இருக்காரு. அதுவே அந்த அந்த நீங்க எனக்கு என்ன எடுத்து போட்ட வீடியோவை பார்த்து அந்த ஜோசப் பண்ற சார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா ஆமா, அவர் மூலமா அவங்க என்ன பார்த்து மூலம் நம்ம ஸ்டேட்ல கொஞ்சம் பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஓகே சூப்பர். கொஞ்சம் பேரு பிரச்சனைகள் போட்டாங்க. அது அப்படி வாரதுதான். டாம் வேணுமா டூம் வேணுமா உதவி செய்ய போனாலே அந்த பிரச்சனை இருக்குதா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல நான் அவர் சொல்ல கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொன்னனால தான் எனக்கு ஒரு மன கஷ்டம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. அது பரவாயில்லை. நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அது பரவாயில்லை. இப்ப எனக்கு உங்க மேல கூவம் இருந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் பாக்க. சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸ் பண்ணோன்னு தான் வந்தேன். நான் மஸ்கில நோரிலேயே போனது தானே, இதெல்லாம் அப்படியே உங்களை பார்த்துட்டு போக மாட்டேன். ஊருக்குள்ள வரதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஸோ எப்படியோ பார்த்துட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான். டயர்டுன்னு தானே, அங்கே ஒர்க் ஷாப் கொஞ்சம் நடந்தது ஸ்கூல்ஸ்ல. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வார. அப்போ எனக்கு உங்களை அந்த ஒரு ஏற்கனவே ஒரு வேணும் கிட்டத்துல அவங்க டிக்டாக்ல நான் பார்த்தேன். பாத்தீங்களா? டிக்லோ சைட்ல அந்த நேரம் அவங்க முகத்தை பார்த்தீங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியா? இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அழகா இருக்கீங்க புஷ்பா. சந்தோஷமா இல்ல? உண்மையிலே நீங்க அழகான பிள்ளை, உண்மையிலே வடிவா இருக்கீங்க. உண்மையில நீங்க வந்த நேரம் தான் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ, யூ ஆர் வெல் டிசர்வ்ட். ஓகே, 4 பிள்ளைகளையும் எப்படியோ கரை சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து நீங்க எப்படியோ கடை போட்டுறணும். ஆக்சுவலா ரோட்ல கடை போட இப்போதைக்கு ஏலான்னு சொன்னாலும் உங்க வீட்டு ஏரியாலேயே உங்களால செய்ய முடிஞ்சதுகளை ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு கால் பண்ணி சொன்னீங்க மிஸ் வீட்டுக்கு சரி போடுங்க. ஆனா நீங்க மனசார செஞ்சு கொடுத்த தொழில வந்து நான் கடனால எஸ்டேட்ல கூட கடன்ல தான். ஓ, அந்த பிரச்சனை வந்து இருக்கேனே. ஓகே, அப்படியே வச்சு ஓகே ஓகே. அப்ப என்ன இன்னொரு 2 கிழமை 3 கிழமை தானே? அப்ப லெட்டர் வந்த பிறகு ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆர்வத்துல இன்னைக்கு போட்டுறலாம், அடுத்த கிழமை போடலாம் சொல்லி நிறைய சாமான் நான் அன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னு எல்லாம் பழுதாயிருச்சு. சமைச்சிட்டேன் நான். அதனால
ஓ வச்சிருக்கீல ரொம்ப நாளைக்கு அந்த வெட்டி சாச்சு வாங்க அந்த தாச்சு நான் அதுலயே எல்லாம் வாங்கிட்டீங்க ஓகே எல்லாம் இப்ப அளவா இருக்கா சாமான்லாம் நல்லா இருக்கு மிஸ் ஓகே சூப்பர் மற்றது என்ன உங்களோட அக்கவுண்ட் நம்பரை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன் சரியா உங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸையும் டிரெக்டா அனுப்பி விட்டுருக்கேன் என்னோட உதவி வேற இப்ப நான் பண்ண உதவிகள் எல்லாம் வேற அதை தாண்டி அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஸோ யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்க அதை வந்து ஒரு 4 பிள்ளைல ஒரு ஆள் அக்கவுண்ட்டுக்காவது கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு சேர்த்து வைங்க என்ன எனக்கு ஒரு ஆசை இருக்கு மிஸ் நீங்க இந்த அளவு வந்து எனக்கு செய்யற நேரம் கண்டிப்பா நான் அந்த பிசினஸ் தொடங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வரணும் அதான் எங்களுக்கு விருப்பம் உங்க மாதிரி இல்லாட்டி நான் ஹெல்ப் பண்ணனும் ஓ மை காட் தட் இஸ் எனக்கு அது கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்டிப்பா நீங்க வரணும் வறுமையில நிறைய பேர் இருக்காங்க ஆமா முக்கிய சொல்ல போனா கல்யாணி என்னோட ஃப்ரெண்ட் தான் ஆமா நாங்க சின்ன வயசுல இருந்து அப்படி இருந்தோம் அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது எங்களுக்கு அவ்வளவுதான் நான் இப்ப இல்ல மிஸ் நான் டவுன் போற நிலைமையில உங்களுக்கு தெரியும் என்னால என்னது அவ்வளவு கஷ்டத்திலே ஒரு 20 ரூபா 50 ரூபா அப்படி அவளுக்கு கொடுக்கறது தானே நீங்க என்ன பாபா கம் பாபா அடுத்த இயர் ஸ்கூல் போக போறாங்க ஹலோ ஃபார்ம் போட்டுட்டேன் அப்ப ஹலோ அவங்களுக்கு இப்ப 5 இயர்ஸ் ஆகுது 5 இயர்ஸ் ஆகுது இப்ப என்ன ஸ்கூல் போறாங்களா பேபி ஸ்கூல் போறீங்களா நல்லா படிக்கணும் என்ன அக்கா சாக்லேட் எல்லாம் கொண்டாந்துருக்கேன் பிக்கா எல்லாம் இருக்கு சாப்பிடுங்களா சரி ஐயோ நான் கேட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க எனக்கு மேல வந்துட்டேன்னுடா எனக்கு டைம் எடுக்கும் நான் இருட்டுக்குள்ள டிரைவ் பண்றது கொஞ்சம் சேஃப்டி இல்ல இப்ப மழையும் வர போகுதானே அப்ப அதனாலதான் உங்களை டக்குன்னு இறங்கி வர சொன்னேன் வேலையா இருப்பேன் ஓ சரியான வேலை இப்ப ஒரு 1 வீக்காவே நுரலியாவும் மஸ்கிலியா முக்கியமான வேலை இருந்தது அது அவாய்ட் சமர்ப்பிக்கிறது கண்டிப்பா எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ மன கஷ்டம் கண்ணீரை உங்களையே வாழ வைக்கிறீங்க தேங்க்யூ 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 உங்களோட வாழ்த்து போதும் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல கடையை செஞ்சு நீங்க ஒரு 4-5 பேருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது வேற லெவல்ல என்ன வந்து சந்தோஷப்படுத்தும் சரியா இருங்க சொன்னது போல யாரு என்ன சொன்னாலும் அதை நான் மைண்ட்ல போட்டுக்கிறேன் அங்க அவ்வளவுதான் இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தோடனே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி வேற முழங்குதா அந்த 2 சாக்லேட் தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க வீட்டையும் குடிச்சு சாப்பிடணுமா தம்பிக்கெல்லாம் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் சரியா குட் கேர்ள் தேங்க்யூ சொல்லணும் ஓ யூ வெல்கம் வாங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்கு கொஞ்சம் இருப்பா கொண்டு போயிருவீங்களா வெல்கம் வெல்கம் நான் இதை எடுத்துருங்க வெல்கம் இதுக்குள்ள சாப்பாடு சாமான் இருக்கா சரியா எப்படி போவீங்க போயிடுவீங்களா ஓகே கொஞ்சம் இருங்க இதையும் வச்சுக்கொள்ளுங்க சின்ன ஒரு அமௌண்ட் தான் வச்சுக்கொள்ளுங்க செலவுக்கு சரியா வரட்டா அப்ப பாய் லவ் யூ ஐ லவ் யூ டு பாய் 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 கவனமா எதுனாலும் அடிங்க நான் பிஸியா இருப்பேன் நான் மெசேஜ் பார்ப்பேன் சரியா கடை ஸ்டார்ட் பண்ணுங்க சூன் நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அனுப்பி வைங்க சரியா சரிங்க ஓகே ஓகே பாய் 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 லவ் யூ லவ் யூ லவ் யூ பாய் பேபி பாய் 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 பாய்